ஆங்கில புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொது இடங்களில் மக்கள் கூடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டுக்கு விடை கொடுக்கும் விதமாகவும் 2026 ஆண்டுக்கு வரவேற்பளிக்கும் விதமாகவும் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. சென்னையில் மெரினா கடற்கரையில் கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் காமராஜர் சாலையில் ஏராளமான மக்கள் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் புத்தாண்டை வரவேற்று காவல் ஆணையர் அருண், கிழக்கு மண்டல இணை ஆணையர் பண்டி கங்காதர் ஆகியோர் பொதுமக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினர். I wish everybody happy new year 2026. இந்த வருஷம் எல்லாருக்கு பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி நல்லது நடக்கிற மாதிரி கடவுள் வேண்டுகிறோம். தேங்க்யூ. எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க மெரினா பீச்ல. அதேபோல சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மழைக்கு மத்தியிலும் புத்தாண்டு கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் என அனல் பறந்தது. ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மாலில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. சென்னை அண்ணா நகரிலும் மக்கள் உற்சாகத்தில் ஆடிப்பாடி திளைத்தனர். சென்னை ஈசிஆர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்லாத வகையில் சாலைகளில் தடுப்பு அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். கொண்டாட்டத்திற்கு பெயர் பெற்ற புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் கரை புரண்டது. புதுச்சேரியில் உள்ள கடற்கரை சாலையில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். ட்ரோன் காட்சிகளும் வான வேடிக்கைகளும் மக்களின் உற்சாகத்திற்கு மெருகூட்டின. புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள உணவகத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் முழு ஆட்டை கொண்டு தயாரிக்கப்பட்ட மட்டன் மந்தி பிரியாணி உணவுகள், பல வகையான சாலட்கள் உள்ளிட்டவை உணவு பிரியர்களை ஈர்த்தன. கோவையின் பல்வேறு பகுதிகளில் டார்ச்களை ஒளிரவிட்டும் சினிமா பாடல்கள் பாடியும் மக்கள் உற்சாகமடைந்தனர். ஓசூரில் டிஜே மற்றும் டான்ஸ், ஃபேஷன் ஷோ, கேளிக்கை நிகழ்ச்சிகள் என புத்தாண்டு களை கட்டியது. திருச்சியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடி மகிழ்ந்தனர். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சியில் உள்ள தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மதுரை ஆண்டாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேடை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம் களை கட்டியது. ரயில்களில்
ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது என்பதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். தென்னக ரயில்வே தன்னுடைய பல முக்கியமான ரயில் சேவைகளுடைய நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. எந்தெந்த ரயில் சேவைகளுடைய நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, எப்போருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தாண்டிலிருந்து இந்த புதிய நேரம் அமலுக்கு வருதா தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. முதலாவதாக குருவாயூர், சென்னை எழும்பூர்லேருந்து குருவாயூர் வரை செல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பழைய நேரம் அடிப்படையில் 10:20க்கு புறப்பட்டது. இனிமேல் 10:40, அதாவது 20 நிமிடங்கள் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்ததாக வைகை, தென் மாவட்ட மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஸ்னா அது வைகை தான். சரியாக 1:45க்கு புறப்படும். இனிமேல் அது 1:15க்கெல்லாம் புறப்பட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வைகைக்கு விட்டா வந்தே பாரத் தான் பிடிக்க முடியும். சென்னை எழும்பூர்லேருந்து நெல்லை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இதுக்கு முன்னதாக 2:45க்கு புறப்பட்டது. சரியா, இனிமேல் அது 3:05க்கு தான் புறப்படும். அடுத்ததாக முத்துநகர் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் பழைய நேரம் சென்னை எழும்பூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் 7:30க்கு புறப்பட்டது. இனிமேல் 7:15க்கெல்லாம் புறப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதிகையை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து செங்கோட்டைக்கு 8:10க்கு புறப்படக்கூடிய ரயில் இது. இனிமேல் 7:35க்கெல்லாம் புறப்பட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லையை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து நெல்லை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் 8:40க்கு இரவு நேரத்தில் புறப்படுறதா இருந்தது. இனிமேல் 8:50க்கு புறப்பட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நிமிட இடைவெளி அப்படின்றது கூட இந்த மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அல்லது ஜென்ரல் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னால இந்த புதிய டைம் டேபிள் அப்படின்றது பலருக்கு உதவிகரமாக இருக்கும். சோழன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து திருச்சி வரைக்கும் பழைய நேரம் 7:45, 15 நிமிடங்கள் தாமதமாக இனிமேல் 8 மணிக்கு புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 7:15க்கு புறப்பட்டிருந்தது. இனிமேல் 8:35, ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக இயக்கப்படுது அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக பார்க்கும்போது சென்னை எழும்பூர்லேருந்து ராமேஸ்வரம் 5:45க்கு புறப்படுற நேரம் பழைய நேரம், புதிய நேரம் 5:55. இன்டர்சிட்டி எப்போவுமே டிக்கெட்டே கிடைக்காத ஒரு ட்ரெயின் அப்படின்னு பலரால் விமர்சிக்கப்படக்கூடிய ட்ரெயின் இது. சென்னை சென்ட்ரலிருந்து கோவைக்கு இயக்கப்படக்கூடிய இந்த ட்ரெயின் பழைய நேரம் 2:35, இனிமேல் 2:30க்கெல்லாம் புறப்பட்டுடும். 5 நிமிடம் முன்கூட்டியே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இனிமேல் இது மறுமார்க்கமாக நம்ம பார்க்கலாம். திருநெல்வேலியிலேருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் வரக்கூடிய இந்த ட்ரெயின் பழைய நேரம் 8:40க்கு, திருநெல்வேலிக்கு 8:40க்கு கிளம்புறதா இருந்த நைட்டு இனிமேல் 8:50க்கு புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் 11 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் சென்னையை நோக்கி. இனிமேல் அது 12:10க்கு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. பொதிகையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் 6:45 மணிக்கு மாலையில் புறப்படக்கூடிய ட்ரெயின் இனிமேல் 6:50க்கு புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது முத்துநகர், தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் வரக்கூடிய இந்த ட்ரெயின் 8:05க்கு புறப்படுறதா இருந்தது. இனிமேல் புதிய நேரத்தின் அடிப்படையில் 9:05க்கு புறப்படும். ஏறக்குறைய 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் 5:50க்கு புறப்பட்ட ட்ரெயின் இனிமேல் 6 மணிக்கு 10 நிமிடம் தள்ளி புறப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேர மாற்றம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அண்மையில் ட்ரெயின்களுடைய வேகத்தை பல இடங்கள் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதை அக்காமடேட் பண்ணுற வகையிலும் சரியான நேரத்திற்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும். வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின் வரதுனால பல இடங்களில் சிக்னலில் ட்ரெயின் நிறுத்தப்படுறதா ஒரு புகார் இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக இந்த நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு தங்கத்தின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டில் தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்ந்து பல புதிய உச்சங்களை தொட்டது. 2025ஆம் ஆண்டில் தங்கம் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 74% முதல் 78% வரை வருமானத்தை வழங்கியுள்ளது. இது கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சி. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை சுமார் 56,000 ரூபாய் முதல் 58,000 ரூபாய் வரை இருந்தது. ஜூலை மாதத்தில் இது 93,000 ரூபாயை எட்டியது. இதுவே அக்டோபரில் 97,000 ரூபாயாக அதிகரித்தது. டிசம்பர் மாதத்தில் ஒரு சவரன் 1 லட்சத்தை தாண்டி புதிய உச்சத்தை எட்டியது. தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அமெரிக்க சந்தைகள் எல்லாமே திறக்க உள்ளன. அப்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு விலை உயரத் தொடங்கும். ஏன்னா இது இன்னும் நம்ம வந்து அமெரிக்க சந்தை தொடவே இல்லை. இது முழுக்க முழுக்க லண்டனு, அதே மாதிரி சைனா போன்ற நாடுகளில் இருக்கிற சந்தைகள் தான் இன்னைக்கு வந்து விலை வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்க சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால இந்த விலை குறைப்புங்கிறதால நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு பிரேக். உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அமைதியற்ற சூழலால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். இதனால் தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த புதிய வர்த்தக கட்டுப்பாடுகள் பணவீக்க அச்சத்தை உருவாக்கியதால் உலகளவில் தங்கத்தின் தேவை அதிகரித்தது.
இந்தியா, பிரேசில் உட்பட உலகின் பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கள் கையிருப்பை அதிகரிக்க டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவித்ததாலும் தங்கத்தின் விலை உயர்ந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்ததால் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் தங்கத்தின் விலை உயர்ந்தது. அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்தது தங்கம் மீதான முதலீட்டை அதிகமாக்கியது. விலை உயர்வு காரணமாக தங்க நகைகளுக்கான தேவை குறைந்தாலும் டிஜிட்டல் கோல்டு மற்றும் கோல்டு ETF போன்றவற்றில் மக்கள் அதிக முதலீடு செய்ததாலும் விலை ஜிவ்வென்று உயர்ந்தது. தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையும் பலமுறை உச்சத்தை தொட்டது. ஆண்டு தொடக்கத்தில் 1 கிலோ வெள்ளி சுமார் 84,500 ரூபாய் என்ற அளவில் இருந்தது. இது மார்ச் மாதத்தில் 1,03,900 ரூபாயாக உயர்ந்தது. ஏப்ரலில் 1,02,000 ரூபாயாக குறைந்தது. செப்டம்பர் மாதத்தில் 1,51,000 என்ற புதிய உச்சத்தை அடைந்தது. அக்டோபர் மாதத்தில் கடுமையான ஏற்ற இறக்கங்களை சந்தித்த வெள்ளி விலை 1,87,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. நவம்பர் மாதத்தில் வெள்ளியின் விலை சற்று குறைந்தது. ஆனால் டிசம்பரில் மீண்டும் எகிரி 2,54,000 என்ற வரலாற்று உயர்வை கண்டது. 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் சூரிய ஒளி மின்சக்தி மற்றும் மின்சார வாகனங்கள் தயாரிப்பு உச்சத்தை எட்டியது. வெள்ளி மின்சாரத்தை மிகச் சிறப்பாக கடத்தும் என்பதால் இந்த தொழில்துறையில் வெள்ளியின் தேவை பன்மடங்கு உயர்ந்தது. இந்த தேவை அதிகரிப்பு வெள்ளியின் விலையை உச்சத்திற்கு இட்டுச் சென்றது. தங்கம் வாங்க முடியாத நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் சிறு முதலீட்டாளர்கள் தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியில் அதிக முதலீடு செய்ய தொடங்கினர். வெள்ளி விலை விண்ணை முட்டை இதுவும் ஒரு காரணம். சர்வதேச விநியோக தட்டுப்பாடு, மெக்சிகோ மற்றும் பெரு போன்ற நாடுகளில் வெள்ளி சுரங்க உற்பத்தி குறைந்ததால் உலக சந்தையில் வெள்ளியின் இருப்பு குறைந்து விலை அதிகரித்தது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க சுமார் 249 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு விலையில்லா வேட்டி சேலையுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு அடங்கிய தொகுப்பு வழங்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி 2,22,91,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க சுமார் 248 கோடியே 66 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. டோக்கன் அச்சடிக்கும் பணிகளை 2ஆம் தேதிக்குள் நிறைவு செய்து தயார் நிலையில் வைக்க கூட்டுறவுத்துறை பதிவாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கு சென்று விற்பனையாளர்கள் வழங்க வேண்டும் எனவும், முதல் நாள் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யவும், மறுநாளில் இருந்து 300 முதல் 400 அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடைகளில் பயன்படுத்தப்படும் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 110 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் புத்தாண்டு தினமான இன்று சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை 110 ரூபாய் உயர்ந்து 1,849 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. புத்தாண்டு தினமான இன்று முதல் நிதித்துறை தொடர்பான பல மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி வாடிக்கையாளர்களின் கிரெடிட் ஸ்கோர் 15 நாட்களுக்கு ஒருமுறை என்பதற்கு பதிலாக வாரத்திற்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படும். எனவே தவணையை செலுத்தாதது, தாமதமாக செலுத்துவது போன்றவை உடனுக்குடன் சிபில் ஸ்கோரில் அப்டேட் செய்யப்படும். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பான் கார்டுகள் இன்று முதல் செல்லாததாகிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆன்லைன் பண பரிவர்த்தனை மோசடிகளை தடுக்க UPI மற்றும் வங்கிக் கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட சிம் கார்டு சரிபார்ப்பு விதிகள் கடுமையாக்கப்பட உள்ளன. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னையில் நள்ளிரவில் மிதமான மழை பெய்தது. 2026 புத்தாண்டை வரவேற்று சென்னை மாநகர் முழுவதும் பெண்கள் தங்கள் வீடுகளின் முற்றத்தில் வண்ணக்கோலம் போடுவதில் நேற்று இரவு முதலே மும்முரமாக இருந்தனர். அப்போது வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. லேசான தொடங்கிய மழை சற்று நேரத்தில் மிதமான மழையாக பெய்தது. வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், அண்ணாநகர், முகப்பேர், கிண்டி, நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம், பெசநகர் என மாநகர் முழுவதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. இதன் காரணமாக நள்ளிரவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டு தினமான இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மாநகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. நாகை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர், தேவூர், திருமருகல், நாகூர், வேளாங்கண்ணி, ஆடியூர், சிக்கல் என மாவட்டம் முழுவதும் நேற்று காலை முதல் சாரல் மழை பெய்து வந்தது. பிற்பகலுக்கு மேல் வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கிடையூர், ஈசனூர், திருக்குவளை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது.
திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தாநல்லூர், பழையனூர், வடபாதிமங்கலம், கமலாபுரம், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதன் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்றிரவு 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் கொடுமையான சூழல் நிலவியது. இந்நிலையில் புத்தாண்டு தினமான இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மாநகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டாடா மோட்டார், ஹுண்டாய், ஹோண்டா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் கார்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இன்று முதல் அனைத்து மாடல் கார்கள் விலையை 0.6 விழுக்காடு வரை உயர்த்தியிருப்பதாக ஹுண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 9 மாதங்களாக மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு இருந்த போதிலும் தங்களது கார்கள் விலையை உயர்த்தவில்லை என்றும் தற்போது தவிர்க்க முடியாத சூழலில் கார்களின் விலையை உயர்த்துவதாகவும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரெனோ நிறுவனம் 2 விழுக்காடு வரை கார்களின் விலையை உயர்த்த உள்ளது. சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனங்களான மெர்சிடிஸ் பென்ஸ் தனது கார்களின் விலையை 2 விழுக்காடும், BMW நிறுவனம் 3 விழுக்காடும் உயர்த்தியுள்ளன. இதேபோன்று ஹோண்டா, JSMG மோட்டார், நிசான், BYD ஆகிய நிறுவனங்களின் கார்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் பிற நிறுவனங்களும் கார்களின் விலையை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அதிமுகவின் ஒரு வாக்கு கூட விடுபடக்கூடாது என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 82 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அதிமுகவின் ஒரு வாக்கு கூட விடுபடக்கூடாது என்று EPS அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் நெருங்குவதால் மிக தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்று கூறி ஐடி விங் தேர்தல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக மாற்றப்பட்டது தொடர்பான குறிப்புகள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் அவர்களது கோரிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டம், அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். மேலும் வரும் 6ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்தனர். இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய முறைகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்த ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு தனது அறிக்கையை முதலமைச்சரிடம் தாக்கல் செய்தது. இந்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஆசிரியர்கள் சங்க போராட்ட அறிவிப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அண்மையில் 3 அமைச்சர்களும் போராட்டம் நடத்தும் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தாவேக நிர்வாகிகளிடம் 3வது நாளாக விசாரணை நடைபெற்றது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை CBI விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக 3வது நாளாக நடைபெற்ற விசாரணையில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் விசாரணைக்காக டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக நிர்வாகி நிர்மல்குமார், கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வீடியோ ஆதாரங்களை CBI-யிடம் ஒப்படைத்ததாக கூறினார். உள்ள நடந்த விசாரணைகள் சம்பந்தமாக இல்ல நாங்கள் கொடுத்த தகவல் சம்பந்தமா இப்போ பொது வழியில சொல்றது பொருத்தமாக இருக்காது. கண்டிப்பா அவங்க தரப்பு விசாரணைகள் எல்லாம் முடிச்ச பிறகு அவங்களே ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. தாவேக தலைவர் விஜய்க்கு CBI சம்மன் அனுப்பியதாக தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் நிர்மல்குமார் கூறினார். கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்தும் தாவேகா நிர்வாகிகள் பொருட்படுத்தவில்லை என CBI-யிடம் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் உள்ள CBI தலைமை அலுவலகத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்பொழுது 10,000 பேர் பங்கேற்பார்கள் என கூறப்பட்ட நிலையில் 20,000 பேர் வரை கூடுவார்கள் என எதிர்பார்த்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், ஆனால் சுமார் 30,000 பேர் வரை கூட்டம் கூடியதால் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டதாக CBI-யிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விஜய் வருவதற்கு தாமதமானதே
நெரிசல் ஏற்பட முக்கிய காரணம் என அதிகாரிகள் விளக்கமளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் வாகனம் கூட்டம் நடக்கும் இடத்தை நெருங்கும் முன்பே நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வாக்கி டாக்கி மூலம் தாவேகா நிர்வாகிகளுக்கு எச்சரித்ததாகவும், ஆனால் தாவேகா நிர்வாகிகள் எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை என்றும், யார் யாரிடம் வாக்கி டாக்கி இருந்தது என்ற விவரங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விஜய் பரப்புரைக்கு முந்தைய நாளில் அதே பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தையும் சுட்டிக்காட்டி வீடியோ ஆதாரங்களையும் தமிழக அரசு அதிகாரிகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. காங்கிரசின் உட்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் தலையிடக்கூடாது என செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக உள்ளதாக விமர்சித்த பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் தலைமையிடம் திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி மீது மேலிடத்தில் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். ஆனா இது மீண்டும் தோழமை கட்சிகள்லாம் இதை பெருசு பண்றதை அவாய்ட் பண்ணுன்றதை நான் வேண்டுகோள் வச்சிருக்கேன். காலையில் உட்கட்சி விவகாரங்களில் யாரும் தலையிடக்கூடாது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தாச்சு. பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மெத்த படித்தவர்களோடு நான் பொது அரங்கில் எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. அதனால எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். மறுபுறம் காங்கிரஸ் உட்கட்சி விவகாரங்களில் கூட்டணி கட்சிகள் எப்பொழுது உத்தரவிட தொடங்கின என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தான் கூறியதாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தி தனது கருத்திற்கு நேர்மாறானது என விசிக எம்பி ரவிக்குமார் விளக்கமளித்துள்ளார். திருத்தணி ரயில் நிலையத்தில் பட்டுப்புடவை ஜரிகை வியாபாரி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் பட்டுப்புடவை ஜரிகை வியாபாரியான ஜமால்பாய் 1வது நடைமேடையில் நின்றிருந்தார். அப்போது அங்கே வந்த இருவர் அவரை கடுமையாக தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் திருத்தணி ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடைக்கு சென்று இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். திருத்தணி ரயில் நிலையத்தில் பயணிகள் செல்லக்கூடிய முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தொடர்வதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் ஒடிஷா மாநில நபர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி தாக்குதல் சம்பவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என கூறும் அமைச்சருக்கு சென்னை அரசு மருத்துவமனையிலிருந்து 3 அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என்று வினவியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக நடத்தப்பட்ட தாக்குதல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் ஏற்படுத்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் மற்றொரு தாக்குதல் சம்பவம் நடந்திருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக இத்தகைய போக்கு தொடர்வதாக சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் அரசு சமரசம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் ஆன்லைன் உணவு டெலிவரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருநகரங்கள் மட்டுமல்லாது வளர்ந்து வரும் நகரங்களிலும் கூட ஆன்லைன் டெலிவரி இன்றியமையாததாக மாறி வருகிறது. குறிப்பாக உணவு டெலிவரி தேவை அதிகரித்துள்ளதுடன் இதில் ஈடுபடும் ஊழியர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த தொழிலில் ஈடுபடுபவர்களின் வாழ்வாதாரம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெலிவரி ஊழியர்களுக்கு கிடைக்கும் வருவாய் குறைந்து வருவதாகவும் இதனால் அவர்கள் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கூறப்படுகிறது. டெலிவரி டார்கெட், வேலை பாதுகாப்பின்மை என பல பிரச்சனைகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் டெலிவரி ஊழியர்களின் உறுப்பினர் கணக்கு காரணமே இல்லாமல் சில நேரம் தடை செய்யப்படுவதாகவும் புகார் உள்ளது. அதேபோல சுகாதார காப்பீடு, விபத்து காப்பீடு, ஓய்வூதிய தேவை உள்ளிட்டவற்றையும் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதமும் அனுப்பப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு சில பகுதிகளில் ஆன்லைன் டெலிவரி பாதிப்பு ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி 30வது ஆண்டாக பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா திருவிழா நடைபெறுவதை ஒட்டி 5 நாட்களுக்கு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஏராளமானோர் குழந்தைகளுடன் குடும்பமாக வருகை தந்து பொம்மலாட்டத்தை கண்டு ரசித்தனர்.
கிருஷ்ணகிரியில் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய குடும்ப வன்முறை தடுப்பு சட்ட பாதுகாப்பு அலுவலர் கைது செய்யப்பட்டார். கணவரை விவாகரத்து செய்த வனஜா என்பவர் திருமணத்தின் போது அவருக்கு வழங்கப்பட்ட வரதட்சணையை திரும்ப வழங்க கோரி சமூக நலத்துறை அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். மனுவை விசாரித்த பாதுகாப்பு அலுவலர் மார்த்தா 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டது குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். இதையடுத்து லஞ்சம் பெற்றபோது மார்த்தா கையும் கனவுமாக பிடிபட்டார். கோவையை அடுத்த நவக்கரை பகுதியில் சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கோவை வழியாக கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென கார் என்ஜினில் இருந்து புகை வெளியேறியது. உடனே அவர் காரை நிறுத்தி வெளியேறியதைத் தொடர்ந்து தீப்பிடித்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த சூழலில் கார் முழுமையாக எரிந்து சேதமானது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. விமான நிலையத்திற்கு வெளியே உள்ள மரங்கள், செடிகளில் வண்ண விளக்குகள் ஒளிரவிட்டு இருப்பதை பார்த்து பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பயணிகள் செல்லும் எஸ்கலேட்டர்கள், படிக்கட்டுகள் உள்ளிட்டவை வண்ண விளக்குகளால் ஒளி வீசின. திருத்தணி முருகன் கோயிலில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. பெருந்திரளான பக்தர்கள் இரவு முழுவதும் விடிய விடிய காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். நடிகர் யோகி பாபுவும் சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார். புத்தாண்டையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள பேக்கரியில் வடிவேலு மீம்ஸ் உள்ளிட்டவற்றை கொண்டு பல வகை கேக்குகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் போஸ்டர், அச்சிடப்பட்ட கேக் உள்ளிட்டவையும் கவனம் பெற்றன. ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வெனிலா உள்ளிட்ட பிளேவர்களை கொண்ட கேக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல்லில் ஆண்டின் முதல் நாளிலேயே மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதிகாலை 2 மணி அளவில் சாரல் மழையாக ஆரம்பித்து பின்பு கனமழையாக மாறியது. எழில் நகர், பாலகிருஷ்ணாபுரம், பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. புத்தாண்டையொட்டி தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். பிறந்திருக்கும் புத்தாண்டு சிறப்பாக அமைய பிரார்த்தனை செய்தனர். புத்தாண்டையொட்டி பேராலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சென்னை கத்திப்பாராவில் கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான ஹரிஹரன் நண்பர்களுடன் கத்திப்பாரா சதுக்கத்துக்கு வந்துள்ளார். காரை பார்க்கிங்கில் நிறுத்த சென்றபோது காரின் முன்பகுதியில் புகை வந்தது. இதனைத் தொடர்ந்து காரிலிருந்து அவர் இறங்கிய நிலையில் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வரவிருப்பதாகவும் கூறினார். பாரத பிரதமர் புதுவை மாநிலம் வருகின்ற பொழுது எண்ணற்ற பல திட்டங்களை நிச்சயமாக புதுவை மாநிலத்திற்கு அவர்கள் தருவார்கள். அதன் மூலமாக புதுச்சேரி மாநிலம் மேலும் ஏற்றம் பெறுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகேயுள்ள ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமியின் மார்கழி திருவாதிரை பெருவிழாவில் குதிரை சேவகனாக மாணிக்கவாசகர் வலம் வந்தார். விழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியில் வெள்ளிக்குதிரை வாகனத்தில் குதிரை சேவகனாக வலம் வந்து மாணிக்கவாசகர் காட்சியளித்தார். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். கோவையில் சிலம்ப பயிற்சி மாணவர்கள் 2026 என்ற வடிவில் நின்று தீச்சிலம்பை சுற்றி சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தீ சிலம்பத்தை சுற்றியபடி 2025 என்ற வடிவிலிருந்து 2026 என்ற வடிவிற்கு மாறுவது போன்று சுற்றியது காண்போரை கவர்ந்தது. இது நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக தரப்பில் கூட்டணி குறித்து பேச விரைவில் குழு அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். கூட்டணி குறித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழு அமைத்தவுடன் அதுக்கான பணிகள் தொடங்கும். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் பிறகு தொடங்கும்.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே டயர் வெடித்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தானது. ஆனைவாரி கிராம 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் டயர் திடீரென வெடித்ததால் சாலையோர பள்ளத்தில் தலைகுப்புற கவிழ்ந்தது. காரில் இருந்த கைக்குழந்தை மற்றும் பெற்றோர் நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பினர். கிராம மக்கள் அவர்களை காரில் இருந்து மீட்டு முதல் உதவி அளித்தனர். 2025ஆம் ஆண்டு இனிதே நிறைவடைந்து 2026ஆம் ஆண்டு பிறந்ததையொட்டி நாடு முழுவதும் புத்தாண்டை வரவேற்று மக்கள் பொது இடங்களில் ஒன்று கூடி ஆடல் பாடல்களுடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தலைநகர் டெல்லியில் உள்ள கொனாட் பிளேஸ் பகுதியில் குவிந்த இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று மாலை முதலே கொண்டாட்டங்கள் களை கட்டிய நிலையில் நள்ளிரவு 12 மணிக்கு வான வேடிக்கைகளுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இசை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள் என மக்கள் ஒரே இடத்தில் கூடி கொண்டாடி புத்தாண்டை வரவேற்றனர். Tension because my plan is like next new year I should be like look like a 25-year lady. That is my plan. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் வண்ண வான வேடிக்கைகள், ஒளி வெள்ளம் பாய்ச்சின. ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை தொடர்ந்து இளைஞர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் பயணிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். புனே நகரில் கூடிய மக்கள் இதய வடிவிலான பலூன்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். கோவாவில் புத்தாண்டு பிறப்பையொட்டி வான வேடிக்கைகள் களை கட்டின. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் வானவேடிக்கை மற்றும் பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். இமாச்சல பிரதேச மாநிலம் தல்ஹௌசி பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். மணாலியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் கூடி ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் டிஜே பாடலுடன் சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை கொண்டாடினர். காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் சுற்றுலா பயணிகள் பனிச்சறுக்கு விளையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சோனாமார்க் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கொட்டும் பனியில் உற்சாகமாக நடனமாடியும் கம்பி மத்தாப்பு கொளுத்தியும் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டையொட்டி கோயில்கள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டுத் தலங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. நாடு முழுவதும் வழிபாட்டுத் தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவாரூரில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புத்தாண்டை கொண்டாடினார். திருவாரூரில் பழைய பேருந்து நிலையம் அருகில் காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் மற்றும் காவல்துறையினர் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன.
தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,35,191 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்ற நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் உயிரிழந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் உட்பட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக விண்ணப்பிக்க ஜனவரி 18ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் அவகாசம் அளித்தது. இந்த நிலையில் தற்போது வரை பெயர் சேர்க்க 7,35,191 பேரும், பெயரை நீக்க 9,505 பேரும் விண்ணப்பித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆன்மீக பாடல்களை பாடி புகழ்பெற்ற சிறுமி தியா புத்தாண்டை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தார். பக்தர்களை மகிழ்விக்கும் விதமாக அவர் முருக பக்தி பாடலை பாடினார். தேகம் அவனது தேராகும், வேல் முருகா அரோகரா அரோகரா, வேல் முருகா முருகையா கந்தையா, துணையாய் தோன்றும் வேலையா. வேலூர் மாநகராட்சி துணை மேயரான திமுகவை சேர்ந்த சுனில்குமாருக்கு எதிராக பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அருப்புமேடு வெங்கடேச பெருமாள் கோயிலின் அருகே சுனில்குமாரின் சகோதரர் வெங்கட் என்பவர் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதை அறிந்து சுனில்குமார் தூண்டுதலின் பேரில் 50க்கும் மேற்பட்டோர் அப்பகுதிக்கு சென்று ஆயுதங்களால் எதிர்த்தரப்பு இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் சுனில்குமார் மீது புகார் அளித்தனர். திருநெல்வேலி அருகே 50க்கும் மேற்பட்ட நாய்களை உரிமையாளர் வீட்டிற்குள் பூட்டி வைத்து விட்டு சென்றதால் அவை உணவு கிடைக்காமல் உயிரிழந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமையன்பட்டியைச் சேர்ந்த அழகேசன் என்பவர் 50க்கும் மேற்பட்ட நாய்களை வளர்த்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலத்தகராறு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனால் அவர் வீட்டிற்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நாய்கள் 20 நாட்களுக்கு பட்டினியாக இருந்துள்ளன. இதன் காரணமாக சில நாய்கள் இறந்த நிலையில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த அரசு கால்நடை மருத்துவக் குழுவினர் நாய்களை மீட்டு உணவு மற்றும் சிகிச்சை அளித்தனர்.